ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ரசல் பண்ணுவாருங்க. இந்த மாதிரிலாம் அவுட் ஆன உடனே டக்குன்னு எந்திரிச்சு கோவப்பட மாட்டார், டென்ஷன் ஆக மாட்டார். சூப்பரான ஒரு விஷயம் பவுலரை பார்த்து ரசல் பண்ணியிருப்பாரு. இந்த வருஷம் ஐபிஎல் செம்மையாக போயிட்டுருக்குங்க. எந்த சீசன்லையுமே ஒரு சீசன்ல 2 முறை 250+ ரன்கள் அடிச்சது கிடையாது. இந்த சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 277 அடிச்சிருப்பாங்க. கேகேஆர் நெருங்கிட்டாங்க 272 ரன். ரெண்டாவது ஹையஸ்ட் டோட்டலை இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா கேகேஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் ஏற்படுத்தி கொடுத்தது நரேனும் அதே மாதிரி ரகுவன்ஷி 2 பேருமே செம்மையாக ஆடி இருப்பாங்க. நரேன் 39 பந்தில் 85, ரகுவன்ஷி இந்த மாதிரி தான் டிபியூட் ஆடுறாரு. அண்டர் 19 ஆடிட்டு அப்படியே வந்திருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மாதிரி செம்மையாக ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டு போயிருப்பாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை ஏர்லியராகவே ரசலை அனுப்பி விட்டுட்டாங்க. எதற்காக அனுப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னா போயிட்டு அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக ரசல் பண்ணாரு. 19 பந்தில் 41 ரன் அடிச்சிருப்பாரு. 4 4 3 6 பறக்க விட்டுருப்பாரு. கடைசி நேரத்தில் ரிங்கு 8 பந்தில் 26 ரன், 1 4 3 6 பறக்க விட்டுருப்பாரு. ரிங்கு ரசல் யோசிச்சு பாருங்க, 2 பேருமே ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீசனில் கேகேஆர் கம்பீர் வேற உள்ள வந்திருக்காரு. கப் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த வகையில் இஷாந்த் சர்மா ரசலுக்கு செம்மையான ஒரு யார்கர் ஒன்று போட்டாரு. ரசல் அப்படியே கீழே படுத்துட்டார் மனுஷன், ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மாதிரி செம்மையான ஒரு யார்கரு, எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி போட்டிருப்பாரு. அப்போ ஒரு நிமிஷம் படுத்து என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் எந்திரிச்சு நின்று ரசல் இஷாந்த் சர்மா பார்த்து அவருக்கு கை தட்டிட்டு போயிருப்பார். பேட்டால் செம்ம பால் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ கண்டிப்பாக ரசல் இதே மாதிரி பாராட்டுவார். நல்ல பால்லாம் போட்டு அவுட் ஆக்குனாங்க அப்படின்னா ரசல் பாராட்டுவார். அதை இந்த மேட்ச்சில் ரசல் பண்ணியிருக்காரு. நன்றி.